ஸ்டாலினுடைய நிசமுகம் இந்த ஆட்சி அமைந்ததற்கு பிறகு எல்லாமே போலி முகங்களாக தலையில் நிற்கா இருக்கட்டும், அவருடைய நடையாக இருக்கட்டும், அவருடைய ஸ்டிக்காக இருக்கட்டும், அவர் திரும்புகிற அந்த செயலாக இருக்கட்டும், அல்லது மகிழுந்துக்குள்ளே உட்காந்து கையை காட்டுகிற அந்த விதமாக இருக்கட்டும், எல்லாமே இன்றைக்கு முதலமைச்சர் ஆனதற்கு பிறகு போலிகளாக மாறி. அப்போ இந்த கட்சிகள் திமுக, அண்ணா திமுக, இந்த ரெண்டு கட்சிகளையும் ஓட்டு போட்டு சலிச்சு புலங்காகிதம் அடைஞ்சு எவனோ ஒருத்தனை தேடிக்கிட்டே இருந்தாங்க. அப்படி தேடுகிற போது சரி இவங்க ரெண்டு பேருக்கு மாற்றியது விஜய் அவர்கள் வந்ததுக்கு பிறகு அஜித் ரசிகர்களும் சரி, ரஜினி ரசிகர்களும் சரி, எல்லாருமே இப்போ வந்து ஓட்டு போடுறதுக்கு விஜய் பக்கம் வந்து சிங்கம் வந்து வேட்டையாடத்துக்கு மட்டும்தான் வெளியே வரும், சும்மா வெளியே வந்துட்டு இருக்காது. அப்படியே அது வேட்டையாட வந்தாலும் தனக்கு சமமா இருக்க ஒரு விலங்கை தான் வேட்டையாடும், இல்லை அதுக்கு பலம் வாய்ந்த ஒரு பெரிய ஒரு விலங்கை தான் வேட்டையாடும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இது வந்து சீமானதான் விஜய் வந்து சொல்றாரு அப்படின்னு அப்படி இல்லை. நேற்றைய தினம் இது வந்து இந்த மாதிரி பேசுனது வந்து ஸ்டாலினையும் நரேந்திர மோடிஜியுமே நேரடியாக, ஏன்னா பலம் பொருந்திய யானைகள் அப்படிங்கிற ரீதியில் அவங்கள தான் அவர் டார்கெட் பண்ணுறாரு. சீமான்லாம் நேற்று ஒரு ஆளே கிடையாது. வணக்கம் அண்ணா. வணக்கம். எப்படிண்ணா இருக்கீங்க? நலமா இருக்கேன். தமிழக வெற்றி கழகத்தோட இந்த 2வது மாநாடு வந்து நேற்று நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த மாநாடை எப்படி பார்க்குறீங்க முதல்ல, அப்புறம் விஜய் சாரோட அந்த பேச்சு குறித்து நாம் பேசுவோம். ஹஸ்தாலா, விக்டோரியா, ஜிம்ப்ரே கியூபா நாட்டின் கம்யூனிஸ்ட் மாநாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கிற காலகட்டத்தில் அதற்கான தலைப்பை வெற்றியை நோக்கி எப்போதும் கியூபா என்கிற தலைப்பிலே தான் அரசியல் மாநாடுகளை அரங்கேற்றுவார்கள். அதை போல தமிழக வெற்றிக் கழகம் தமிழ்நாட்டில், ஏன் இந்தியாவில் ஒரு மாபெரும் மக்கள் திரள் புரட்சியை கூடல் மாநகரில் கூட்டியிருக்கிறார் விஜய் அவர்கள். முன்னாடி கட்சியை பற்றி அலங்கோலமாய் பேசியவர்கள், அவதரித்து பேசியவர்கள், ஏளனம் பேசியவர்கள், இருமாப்பு கொண்டவர்கள், காரி உமிழ்த்தவர்கள் எல்லோருடைய கணக்கையும் நேற்றைய தினம் மாநாட்டிலே முடித்து விட்டார் விஜய். அப்படித்தான் இதை பார்க்க முடிகிறது. கிட்டத்தட்ட 23 லட்சம் பேர் மக்கள் கொண்ட மாநாடு. தொலைக்காட்சி மற்றும் ஊடகங்களில் பார்த்த மொத்த எண்ணிக்கை 21 லட்சம் பேர் என்று புள்ளியியல் கணக்கு காலையில் வெளியிட்டிருக்கிறது. மூளை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சியை பார்த்தவர்கள் மட்டுமல்ல, நேற்றைய மாநாட்டிற்கு வந்தவர்கள் இடம் கிடைக்காமல் வெளியில் நின்று பார்த்த கூட்டம், திரையிலே பார்த்த கூட்டம் என்று இன்றைக்கு 1 கோடி பேருக்கு மேல் தமிழக வெற்றிக் கழக மாநாட்டை பார்த்திருக்கிறார்கள், கேட்டிருக்கிறார்கள் என்றால் ஒரு அரசியல் புரட்சியை வென்றெடுப்பதற்கு தமிழ்நாடு களம் தயாராகி கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. நேற்றைய பேச்சில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கூட்டணியை பற்றி பேசுகிறார். எப்போ எதை எங்கே எப்படி அறிவிப்போம்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லை, வருகிறவர்களுக்கு கூட்டணி ஆட்சியில் பங்கு என்றெல்லாம் அவர் சொல்லி இருக்கிற அந்த விதங்கள் இங்கே ஏற்கனவே விக்கிரவாண்டி மாநாட்டில் அவர் பேசியதுதான். கூட்டணிக்கு வரக்கூடிய கட்சிகளுக்கு ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்று சொன்னார். நேற்றைய தினம் அதை பிரதிபலித்திருக்கிறார். இவ்வளவு நாளாக வந்து இந்த கட்சியெல்லாம் பேசினாங்க. பிஜேபியினுடைய ஜி டீம், டி டீம், இ டீம் எல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. ஏற்கனவே யார் எதிரி யார் துரோகி என்பதை விக்கிரவாணி மாநாட்டிலே அறிவித்திருந்தாலும் கூட நேற்றைய தினம் கூடல் மாநகரில் அறிவித்திருக்கிற இந்த கூற்றானது பாரதிய ஜனதாவை பகிரங்கமாக தோல்வித்து விட்டார். அதுக்கு ஒரு வார்த்தை சொன்னார். நாங்கள் கொள்கை தலைவர்களாக
தூய தாடி மார்பில் விழும் என்கிற தூய தலைவன் பெரியாரையும், கற்பி ஒன்று சேர் புரட்சி செய் என்ற தாரக மந்திரத்தை இந்தியாவிற்கு தந்த புரட்சியாளர் அம்பேத்கரையும், வேலு நாச்சியாரையும், காமராசரையும், அஞ்சலை அம்மாளையும் பிரதிபலித்து பேசுகிற அந்த பேச்சு மட்டுமல்ல, வாயிலின் முகப்பில் மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டு என்று மனம் பரப்பிய பெருந்தகை பேரறிஞர் அண்ணாவுடைய புகைப்படமும், ஒன்றே குலம் ஒருவனே தெய்வன் என்ற அண்ணாவின் கூற்றுக்கு இணங்க அண்ணாவின் தம்பியாய் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கி தமிழகத்தில் நிரந்தர பொக்கிஷமாக விளங்கிய என் தலைவனை உருவாக்கிய தலைவன் எம்ஜிஆருடைய புகைப்படத்தையும் போட்டு நடுவுலே அவர் கையை விரித்து விஜய் உலகத் தமிழர்களை வாருங்கள் ஒன்று சேருவோம் என்கிற அழைப்பு எடுக்கிற வகையில் தான் அந்த முகப்பு தோற்றங்கள் அமைந்திருந்ததை நாம் பார்க்க முடியுது. அதை விட இன்னொன்று நடந்துச்சு. மதுரை மண்ணில் பிறந்து மகத்துவம் சேர்த்து தமிழ்நாட்டின் எதிர்க்கட்சியாக இருந்து ஏழைகளின் இதயமெல்லாம் இன்றளவும் நிரம்பி இருக்கிற புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் படம் பொறித்த பதாகைகளும், சமகால திரைத்துறை நடிகர்களாக கோலோச்சி நிற்கிற அஜித் அவர்களுடைய பேனர்களையும் நாம் அந்த பேரணியில் மாநாட்டில் பார்க்க முடிந்ததென்றால், எல்லோரையும் அரவணைத்து செல்லுகிற ஒரு பாங்கை விஜய் அவர்கள் நேற்றைய மாநாட்டில் தெளிவுபடுத்தியிருக்கிறார். இப்போ அவர் பேசுனதுலேயே ரொம்ப முக்கியமானது இந்த அங்கிள்னு சொல்கிற அந்த வார்த்தை இருக்குல்லண்ணே. இவ்வளோ நாள் ஸ்டாலின் எல்லாரும் அப்பா அப்பான்னு சொல்கிற ஒரு பிம்பத்தை தான் உருவாக்கிட்டு இருந்தாங்க திமுக அரசு. அந்த பிம்பத்தை உடைக்கிற மாதிரி நேற்று ஒரே வார்த்தையில் அங்கிள்னு சொல்லி இந்த சோழியை முடிச்சிருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க? ஒரு முதல்வரை அங்கிள்னு சொல்கிறது சரியாக இருக்குமாண்ணா? அப்பான்னு சொல்லலாமா? அப்பா எல்லாருக்கும் பொதுவானவர் தானே. மாமாங்கிறதும் பொதுவான வார்த்தை. அப்போ அப்படின்னு பார்த்தா நம்ம அம்மான்னு சொல்லி ஜெயலலிதாவுமே சொல்லியிருக்க கூடாதுல்ல? ஆமாம், அதாவது என்னென்னா, அம்மான்னு சொன்னாங்க ஜெயலலிதாவை, என்னை அப்பான்னு கூப்பிடுங்கன்னு இவர் ஒரே ஒரு செய்தி. ஸ்டாலினுடைய நிசமுகம் இந்த ஆட்சி அமைந்ததற்கு பிறகு இல்லை, எல்லாமே போலி முகங்களாக இருக்கிறது. தலையில் விக்கா இருக்கட்டும், அவருடைய நடையாக இருக்கட்டும், அவருடைய ஸ்டிக்காக இருக்கட்டும், அவர் திரும்புகிற அந்த செயலாக இருக்கட்டும், அல்லது மகிழுந்துக்குள்ளே உட்காந்து கையை காட்டுகிற அந்த விதமாக இருக்கட்டும், எல்லாமே இன்றைக்கு முதலமைச்சர் ஆனதற்கு பிறகு போலிகளாக மாறி போனது. கருணாநிதி மாதிரி சொட்டத்தலையோடு இன்றைக்கும் அவர் காலகாலத்துக்கும் கடைசி வரை வாழ்ந்தார். அவர் எப்படி வாழ்ந்தாருங்கிறது நமக்கு தெரியும். எளிமையாக இருந்தார். அவர் இயற்கை என்ன கொடுத்ததோ அதை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தார். ஆனால் ஸ்டாலின் அப்படி அல்லல்ல. அவர் முதல்ல அப்பான்னு சொல்லுவதற்காகவே ஒரு தோற்றத்தை உருவாக்கி கொண்டார். நரைச்ச முடி மட்டும் காதுக்கு இந்த காதுக்கும் பக்கத்தில் வச்சுக்கிட்டு மித்த எல்லாம் கருப்பு வண்ணம் பூசிய முடிகளை வச்சுக்கிட்டு என்னை அப்பான்னு கூப்பிடுங்க அப்படிங்கிற ஒரு விஷயமே ஒரு மிகப்பெரிய நடிப்பு தான். இன்னைக்கு நேற்று தினம் விஜய் அவர்கள் போட்டு உடைச்சிட்டு அங்கிள்னு சொல்லிட்டார். இப்போ இவங்க சேர்த்து வச்சிருந்த ஒரு சொல் அப்பா, தமிழ்நாட்டில் இனிமேல் அப்பா ஸ்டாலின் தான் அப்படிங்கிற ரீதியில் இவங்க கொண்டு போய் எப்படி இவர் தன்னுடைய இயற்கை உடம்பை மறைத்து வாழ்ந்து மக்களிடம் பிரதிபலிக்கணும்னு தோன்றினாரோ, அதே போல் தன்னை அப்பான்னு எல்லாரையும் கூப்பிடணும்னா அதுக்கு ஒரு பெரிய விளம்பரம், அதுக்கு ஒரு பெரிய செலவழித்து கொண்டே சேர்த்தாங்க. அதை நேற்று ஒரு நொடியில் உடைச்சிட்டார். அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னாருங்கிறதா, உங்கள் ஆட்சியில் ஊழல் இல்லையா, கொள்ளையடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு, ஆர்எஸ்எஸோடு நீங்கள் மறைமுக தொடர்பு வச்சிருக்கிறது எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறத அழுத்தம் திருத்தமாக ஓப்பனாக பேசிட்டார். அதுதான் உண்மையும் கூட. எதிர்கட்சியாக இருக்கும்போது கருப்பு கூட, இப்போ ஆளுங்கட்சி ஆனவனே வெள்ளை கூட. அதாவது இன்னொன்று சொல்கிறாரு, ரைடு நடக்குது, இங்கே எல்லாமே ரைடு பண்ணுறாங்க, மக்கானாலே சில அமைச்சர்கள் டெல்லியில் முகாமிட்டு அதை பேசி முடித்து சமரசம் செஞ்சுட்டு வந்துடுறாங்க, அப்போ இதுக்கு பேர் என்ன? அதுலேருந்து அந்த பேச்சே அவ்வளோதான். இப்போ எடுத்துக்காட்டு ஐப்பெரியசாமி வீட்டில் ரைடு நடந்தது கூட அவர் சூசகமாக சுட்டி காட்டினார். இந்த மாதிரி எல்லாம் நடக்குது, அப்போ இதுக்கு பேர் என்ன? இது ஆர்எஸ்எஸ் உடைய மறைமுக கூட்டணி தானே அப்படிங்கிறத அவர் ரொம்ப தெளிவாக, அரசியல் தெளிவாக அடித்து நொறுக்கிட்டார் நேற்று. அப்போ இனிமேல் அப்பான்னு கூப்பிட்றதுக்கு இன்னொரு பெரிய செலவழிக்கணும், இல்லைன்னா விக்கல்லாம் எடுத்துட வேண்டியதான், வேஷத்தை கலைச்சிட வேண்டியதான். ஏன்னா அங்கிள் சொல்லிட்டாரு. அப்போ அங்கிள்னா அது ஒரு தோற்றம் இருக்குது. அதான் இப்போ அங்கிள்லாம் நமக்கு தமிழில் என்னன்னு சொன்னால் மாமான்னு சொல்லி. அதான் இப்போ ஒரு முதல்வர் இப்போ மாமான்னு ரெண்டு விஷயமும் இருக்குது அதில். அவர் அங்கிள்னு சொன்னதுக்கு ஒன்று, உங்களுடைய வயது மாமா வயசு தான். இன்னொன்று, நீங்கள் ஆர்எஸ்எஸ்க்கு மாமா வேலை பண்ணுறது எங்களுக்கு தெரியும்னு சூசகமாக அதை அந்த அங்கிளுங்கிற ஒரு இது யாராலையும் இப்படி
அதுக்கு இன்னொன்று சொல்றாரு, அரசியல் விமர்சகர்கள் பேசுகிற அந்த பேச்செல்லாம் ஒரு மெல்லிய சிரிப்போட கடந்து போகணும் இந்த தொண்டர்கள் அப்படிங்கிறதையும் நீ ரொம்ப தெளிவு. அது மட்டும் இல்லை, அந்த ஊழல், சட்டம் ஒழுங்கு, இயற்கை வளம், பெண்கள் பாதுகாப்பு இதெல்லாம் உங்கள் ஆட்சியில் இருக்கா? அங்கிள் இருக்கா அங்கிள் அப்படின்னு கேட்குற இடத்துக்கு இன்னைக்கு வந்திருக்கிறார் சொன்னால் எல்லாத்தையும் உடைச்சிட்டார். ஊழல் இருக்கு, இயற்கை வளம் கொள்ளை இருக்கு, இதெல்லாம் சொல்லிட்டு அவர் கடைசியாக சொல்றாரு, அங்கிள் நாங்கள் எங்கள் கொள்கை திட்டம் என்னன்னு தெரியும்ல, பெண்கள் பாதுகாப்பு, முதியவர்களுடைய பாதுகாப்பு, சிறு குழந்தைகளுடைய பாதுகாப்பு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. எப்படி? பொருளாதார பாதுகாப்பு, அது மட்டும் இல்லை நலத்திட்டங்களுடைய பாதுகாப்பில் சொல்றாரு, மூன்றாம் பாலினத்தவராக இருந்தாலும் சரி அல்லது வேற எவராக இருந்தாலும் நாங்கள் அமைக்கப் போகிற அரசு எல்லா தரப்பு மக்களுக்குமான அரசாக இது விளங்கப் போகிறது என்பதை நான் சொல்லிட்டு அடுத்த வார்த்தைக்கு என்ன வந்தார், நான் வேட்பாளர் பட்டியலை அறிவிக்கிறேன்னு சொல்லிட்டு மதுரையில் வந்து மேற்கு மண்டலத்தினுடைய தொகுதியில் உங்கள் விஜய் நிற்க போகிறேன்னு சொன்னோம். எழுந்த ஆரவாரம் மிகப்பெரிய அளவில் விண்ணை அதிர்ச்சிகிற வகையில் நேற்றுனோம் அந்த இடம் ஓலோச்சி நின்றதை பார்க்க முடியுது. ஆனால் அடுத்தடுத்து அவர் என்ன சொன்னார்னா, எல்லா தொகுதியிலையும் நான் நிற்க போகிறேன் அப்படிங்கிறது அது தொண்டர்களுக்கு ஒரு புஷ் பண்ணுறது, தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்காக சொல்லப்பட்ட வார்த்தை. ஆனால் அவர்கள் ரொம்ப தெளிவாக நேற்று வந்து சில பேர் சொல்லுவான், இதுக்கு முன்னாடி எல்லாம் எழுதிட்டு வந்து பேசுவார், மனப்பாடம் பண்ணிக்கிட்டு வந்து பேசுவார். நேற்று அதெல்லாம் உடைச்சிட்டார் எல்லாத்தையுமே. அவர் கையில் வச்சுருந்த அறிக்கை என்னென்னா, என்னென்ன திட்டங்களை நாம் கொண்டு வர போகிறோம், எந்த மாதிரியான செயல்களை நாம் செய்ய போகிறோம் அப்படிங்கிறத வாசிப்பதற்கு எல்லாருமே அது வந்து கையில் வச்சுருப்பாங்க. அது எவ்வளோ பேர் கருணாநிதியே கையில் வச்சுக்கிட்டு சில குறிப்புகளை பேசிய வரலாறுகள்லாம் நம்ம பார்த்தோங்க. இன்னைக்கு மிகப்பெரிய ஆளுமையாக இருக்கிற வைகோவாக இருந்தாலும் சரி, அண்ணன் திருமாவளவனாக இருந்தாலும் குறிப்புகளை முதல்ல எடுத்து அதை வந்து உள்வாங்கிக்குவாங்க. சில தலைவர்கள் அதை உள்வாங்கிட்டு ஏற்றிட்டு பேசுவாங்க. நேற்று எதுனா அவர் ஒரு 4 பக்க பேப்பரை தன்னுடைய மைக்குக்கு முன்னாடி வச்சுட்டு தான் அவர் எதையும் நம்ம விட்டுறக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமாக கண்கருத்துமாக அவர் பேசிய விதம் என்பது தமிழக அரசியல் புரட்சியை, ஒரு மாற்றத்தை, இன்னும் சொல்ல போனால் ஓட ஓட விரட்டுவோம் அப்படிங்கிற ஒரு விஷயமெல்லாம் இருக்குல்ல. இன்னொன்று அவர் டார்கெட் பண்ணுறாரு என்னன்னா, நரேந்திர மோடிஜியை வந்து எப்படி பண்ணுறாரு, பாரதிய ஜனதாவை வந்து மோடியை குறிவிக்கிறார். இவருடைய தமிழ்நாட்டில் இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் யாராவது ஒரு பேரா அவர் உச்சரிச்சாரா? இல்லை. அதே மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்துல இருக்கிற அதுதான் ஏன் யாரையும் பேர் சொல்லாம என்ன மட்டும் அதுதான் குறுகிய நேரம் யாரை டார்கெட் பண்ணணும். இப்ப பாஜகவுக்கு தலைமை வகிக்கிறவங்க யார் அப்படிங்கிறத குறி வச்சுட்டாரு. இப்ப ரெண்டாவது இங்க தமிழ்நாட்டு அரசியல் தளத்துல வந்து திமுக ஆளுங்கட்சி, மத்தியில பாஜக ஆட்சி. அப்ப 2 பேரையும் கடுமையா விமர்சனம் பண்ணுங்கிறதுல அதுதான் பேசும் பொருளா இருக்கு. இப்ப நீங்க வளவலன்னு எல்லா பேரையும் அறிவிச்சுக்கிட்டு இருந்தா அது பேசும் பொருளா இருந்திருக்காது. இப்ப இங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை வேற யாரையும் பத்தி பேசல. உதயநிதியை பத்தி பேசினாரா? இல்லை வேற அமைச்சர்கள் பேரை பற்றி ஏதாவது பேசியிருக்கிறார்? எதுக்குமே சொல்ல. ஸ்டாலினை நேரடியாக அட்டாக் பண்ணுறாரு அப்படின்னா அவர் முடிவு பண்ணிட்டார் யார் தலைமை அவங்களும் அட்டாக் பண்ணால் அந்த கட்சியை அடிக்கிற மாதிரி. அதே மாதிரி பொருந்தாத கூட்டணிங்கிறத அதிமுகவில் இருக்கிற எடப்பாடியை சூசகமாக மறைமுகமாக ஒரு போட்டு அடிச்சு நொறுக்கி விட்டார். அதான் இப்போ இவ்வளவு நாள் எத்தனையோ மேடையில வந்து விஜய் பேசியிருக்கலாம். ஆனா இந்த மாநாடுல இருக்காருல்ல, அதிமுக வந்து அடிச்சு பேசியிருக்காரு. ஏன்னா எம்ஜிஆர் வளர்த்த கட்சி, ஜெயலலிதா வளர்த்த கட்சி, அப்பெல்லாம் எப்படி இருந்தது கட்சி, இப்ப யார் கையில இருக்குதுன்னே வந்து இந்த கட்சி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இபிஎஸை வந்து அடிச்சு பேசியிருக்காரு. இப்ப அதுக்கான காரணம் என்ன? ஒருவேளை கூட்டணி இல்லைன்றதை வந்து இதன் மூலமா நான் இல்ல, அதாவது நீங்க இன்னொன்னு இதுல இருக்கு, இந்த பொருந்தாத கூட்டணிங்கிற ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்துறாரு. பாரதிய ஜனதாவும் அதிமுகவும் இது பொருந்தாத கூட்டணி என்று இது யாருக்கு சொல்ற மெஜேஸ்ன்னு சொன்னா, செய்தின்னு சொன்னா எடப்பாடிக்கு சொல்லுகிற செய்தி. நீங்க வந்து பொருந்தாத கூட்டணியை வச்சிருக்கிறீங்க, அந்த கூட்டணியை நீங்க நீடிச்சீங்கன்னா உங்களை தேட வேண்டிய சூழலுக்கு மாறிடும். அப்ப நீங்க வந்து மாற்று ஏற்பாடு நீங்க உருவாக்கணும்னு அவர் சூசகமா சொல்றாரு. இன்னொரு செய்தி என்னன்னா, அதுல எடப்பாடி பேரையும் இந்த இடத்துலயும் அவர் உச்சரிக்கல. ஏன்னா ரொம்ப தெளிவா அவர் என்ன சொல்றாருன்னா, போட்டியே தாவேகா திமுக தான், அதிமுகவே இல்லை அப்படிங்கிற ரீதியில உண்மையை உடைச்சிருக்கிறாரு. ஏன்னா பாரதிய ஜனதாவோட அதிமுக கூட்டணி இருக்கு அப்படின்னு சொன்னா மக்கள் ஏத்துக்க தயாரா இல்லை. இந்த மண் வந்து வித்தியாசமான மண், தமிழ்நாட்டு மண். அது ஒரு இடத்துல சொல்றாரு, ஏப்ப தமிழ்நாட்டுக்குள்ள வந்து நீங்க ஏதாவது பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா வரலாறு ரொம்ப எச்சரிக்கைப்படுத்தி இருக்கு, எங்களை மோசமான விளைவுகளை சந்திப்பீங்கிற ஒரு வார்த்தையும் சொல்லியிருக்கிறார். அது எச்சரிக்கை. அது மாநில அரசா இருந்தாலும் சரி, மத்திய அரசா இருந்தாலும் சரி, கடுமையான எச்சரிக்கையை வந்து அந்த இடத்துல. அதாவது என்னன்னா, நிறைய பேர் நிறைய முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு. நான் அங்கே போகலை, இங்கே போகலை, இதை பற்றி பேசலை, அதை பற்றி பேசலை அப்படிங்கிற விஷயத்துக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு. இன்னொன்று இதில் நிறைய பேர் இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, ஆணவ படுகொலையை பற்றிலாம் பேசலை. அதுதான் இப்போ முன்னாடி அவர் பேசும்போதே சொல்லியிருப்பாரு, அவர் அரசியலுக்கு வரல, இவர் அரசியல் வந்துட்டாரு, இவர் என்ன பண்ண போறாரு அப்படின்னு மாதிரிலாம் சூசகமாக வந்து ரஜினியை வந்து தாக்கியிருக்காரு அப்படின்னு எடுத்துக்கலாமா? அது மட்டும் இல்லாமல் நான் ஒன்றும் சினிமாவில் வந்து
ஃபீல்ட் அவுட் ஆயிட்டு வந்து ஒரு அடைக்கலம் தேடி வந்து அரசியலுக்கு வரல, படைபலத்தோட அரசியலுக்கு வந்துருன்னு சொல்லிட்டு இதை ஒன்னும் வந்து மென்ஷன் பண்றாரு. இதை நம்ம கமலை சொல்றாருன்னு நம்ம எடுத்துக்கலாமா? இல்ல நீங்க அது பாக்கியராசா கூட சொல்லலாம். ஏன்னா சினிமா துறையிலிருந்து அரசியலுக்கு வந்தவர்கள் இப்ப ஏன் டி ராஜேந்தர் வந்து விஜய கடுமையா இருக்கிறார் தெரியுமா? தன் மகனை இந்த லெவலுக்கு கொண்டு வர முடியலையே. இல்ல டி ராஜேந்திரன் வந்து ஆதரவா தான் பேசிட்டு இல்ல ஆதரவா பேசினாலும் கூட அவருக்கு உள்ள ஒரு வைத்தறிச்சல் இருக்கு. என்னன்னா நம்ம ஒரு கட்சியை வந்து தொடங்கணும், நம்மனால ஜொலிக்க முடியல, நம்ம பையனாவது அந்த இடத்துக்கு வந்துடுவான்னு நம்ம எதிர்பார்த்தோம், அதுவும் நடக்கல அப்படிங்கிற உள்ளுக்குள்ள வந்து அந்த ஒரு மிகப்பெரிய அழுத்தம் டி ராஜேந்தருக்கு இருக்கு. அதே மாதிரி பாக்கியராஜ் போன்ற தலைவர்களுக்கெல்லாம் இருக்கு. ஏன்னா நம்மளும் அந்த லெவலுக்கு வரலையே, இன்னைக்கு டிஜிட்டல் முறையில வந்திருக்கிற ஒரு தலைவனா வந்து விஜய் வந்து இந்த லெவலுக்கு கொண்டு போயிட்டாங்களே அப்படிங்கிற எல்லாருக்குமே ஒரு மனப்புழுக்கம் இருக்கு. இப்ப ரஜினிகாந்துக்கு என்ன பிரச்சனை, வரேன்னு சொல்லி அந்த ரசிகர்களை கிட்டத்தட்ட 30 வருஷம் ஏமாத்திட்டாரு. 30 வருஷமா ஏமாத்துனதனுடைய விளைவு என்ன ஆகுனா, இப்ப ரசிகர்கள் என்ன முடிவு பண்ணிட்டாங்கன்னா, அனைவரும் இப்படி தாண்டா இனிமே அரசியலுக்கு வர மாட்டார், வயசாகி போச்சு, ஓகே இனிமே விஜய் தான் இனிமே ஆளு அப்படிங்கிற ரீதியில் இன்னைக்கு நேற்றைய மாநாட்டில் இன்னொன்று நடந்துச்சு. தலைவனுடைய ரசிகர்கள், அஜித்தினுடைய ரசிகர்கள் கிட்டத்தட்ட ஏராளமான பேர் அந்த மாநாட்டில் வந்திருந்ததை நம்ம பார்க்க முடியுது. பதாகைகளோடவே வந்திருந்தாங்க. அஜித் படம் விஜய் படத்தை இணைச்சு போட்டே நாங்கள் உங்கள் பக்கம் தான் நிற்கிறோம். ஏன்னா அஜித் வந்து இந்த விஷயத்தில் வந்து அரசியலுக்கு நான் வரப்போகிறதுல என்னுடைய ரசிகர் மன்றங்களை நான் கலைச்சிட்றேன், அது நான் சரியான அணுகுமுறை இல்லைன்னா அவர் தெளிவாக ஓப்பனாக ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் அடித்ததுனால இப்போ அந்த ரசிகர்கள் எல்லாம் ஓட்டு போடுகிற ஒரு இடத்துக்கு வந்து தானே ஆகணும். அப்போ இந்த கட்சிகள் திமுக, அண்ணா திமுக இந்த 2 கட்சிகளையும் ஓட்டு போட்டு சலிச்சு புலங்காகிதம் அடைஞ்சு எவனோ ஒருத்தனை தேடிக்கிட்டே இருந்தாங்க. அப்படி தேடுகிற போது சரி இவங்க 2 பேருக்கு மாற்றியது அப்படின்னா அந்த சீமான சரி அந்த கட்சிக்கு கொஞ்சம் போடும்னு ஒரு 8.2% வாக்கை உருவாக்கி கொடுத்தாங்க. ஆனால் இன்னைக்கு களம் மாறி இருக்கிறது எப்படின்னா, விஜய் அவர்கள் வந்ததுக்கு பிறகு அஜித் ரசிகர்களும் சரி, ரஜினி ரசிகர்களும் சரி, எல்லாருமே இப்போ வந்து ஓட்டு போடுறதுக்கு விஜய் பக்கம் வந்து நிற்கிறாங்க. ரஜினி ரசிகர்கள் எல்லாருமே வந்து திமுகவுக்கு போய் ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிறது சரியா இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ரஜினி ரசிகர்கள் வந்து அடிப்படையிலேயே வந்து அன்றாடங்காட்சிகளாக இருக்கக்கூடியவர்கள். அவர்களுக்கு யோசிப்பாங்க, ஓகே நம்ம ஸ்டார் தான் வரல, ஓகே அடுத்த வந்து நம்ம வேற ஒரு ஸ்டார் இருக்கிறார், அவருக்கு ஓட்டு போட்டலாம் அப்படிங்கிற யாரும் வந்து இப்போ திமுக அதிமுக என்ன கனவு நினச்சிட்டு இருக்கோன்னா, நம்மளுக்கு வந்து ஓட்டு வங்கி வந்து நிறைய இருக்கு. நான் கேட்குறேன், திமுகவுக்கு வந்து 2 கோடி உறுப்பினர்களை நீங்கள் சேர்த்தோம்னு அறிவிச்சிங்க, அப்புறம் ஏன் கூட்டணி? நீங்கள் தனிச்சே நிற்க வேண்டியது தானே? நீங்கள் தனிப்பெரும்பான்மையில் தானே தமிழ்நாட்டில் இருக்கிறீங்க. மொத்தம் 6 கோடி வாக்காளர்கள் 2 கோடி வாக்காளர்கள் உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் தானே ஜெயிக்கிறீங்க. அப்போ உங்களுடைய பொய்யான ஒரு விஷயம் இன்னைக்கு மக்கள் மன்றத்தில் விஜய் அவர்கள் அமல்படுத்தி அப்படின்னு பார்த்தா விஜயே இப்போ சொல்றாரு, நான் யாரையும் நம்பி அரசியல், என்ன நம்பி நான் அரசியல் வரேன்னு சொல்றாரு. அப்புறம் எதுக்கு எம்ஜிஆரோட புகைப்படமும் விஜயகாந்தோட பேரும் சொல்லணும்? இல்லை எப்போதுமே இருந்திருக்கலாம். இல்லை வரலாறு திரும்புகிறது மாநாட்டுக்கான தலைப்பே அதுதான். இப்போ வரலாறு திரும்புகிறதுன்னு ஒரு தலைப்பை வச்சுட்டு எந்த வரலாறுன்னு கேள்வி வைப்பீங்களா நீங்க? இல்ல வரலாறு திரும்புதுன்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் சொன்னா ஓகே, ஏன் விஜயகாந்தை பத்தி சொல்லணும்? அவங்களுக்கு தனி கட்சி இருக்கு. இல்லை அவர் என்ன சொன்னார்னா, எனக்கு நினைவுக்கு வருகிறது மதுரைக்கு வந்து மீனாட்சி அம்மன் வரும், வைகை அணை வரும் அப்படிலாம் சொல்லிட்டு நிறைய அந்த கள்ளழகர் வரும். ஆனால் எனக்கு கடைசியாக வருவது வந்து புரட்சி கலைஞர் விஜயகாந்த் பிறந்த மண்ணு, அதுதான் எனக்கு நினைவு. ஏன்னா விஜயகாந்தால் உருவாக்கப்பட்ட ஒரு விஜய் என்பதை நம்ம மறந்துடக்கூடாது. அந்த ஒரு நன்றி நிகழ்வோடு தான் நேற்று விஜயகாந்தை பற்றி பேசினார். நான் இன்னொன்று என்னென்னா, இந்த மாநாட்டில் வந்து பேசும்போது விஜய் அவர்கள் சொல்கிறாரு, இது வீரம் விளைந்த மண்ணுன்னு சொல்லிட்டு எங்கேயாவது நீங்கள் அது அவர் வந்து அந்த மைண்டில் வந்துச்சா இல்லை யாரும் சொல்லலையான்னுங்கிறது தெரியல. அது மதுரையை எரித்த கண்ணகி வாழ்ந்த ஊருங்கிறதையும் சொல்லியிருக்கணும். பாண்டிய மன்னனோட நீதி கேட்ட மன்னனும் சொல்லியிருக்கணும். அவர் சொல்ல ஏன் முடியலைன்னு எனக்கு தெரியல. இதெல்லாம் வந்து ஓரளவு கேணும். அவர் வந்து ஒரு வெற்றிடத்தை நிரப்பி இருக்கிறார் நேற்றைய அந்த மாநாட்டில். அது மட்டும் இல்லை, நீங்கள் கடைசியாக முடிச்சுட்டு போகும்போது விஜய் எல்லாரும் பத்திரமா போகணும், கவனமாக இருக்கணும், யாருக்கும் சொல்லலை. பேச்சு முடிச்சுட்டு போயிட்டார், அவ்வளோதான், கையை காட்டிட்டு போயிட்டார். பட் இந்த அரசியல் என்னன்னா, அதுதான் டிஜிட்டல் அரசியல்னு நான் சொல்ல வரேன். அது நாகரிக அரசியல். அந்த காலத்தில் மாதிரி பொறுப்பாளர்கள்லாம் அதே மேடையில் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு பேசிட்டு என்ன நடக்குது என்ன செய்யுது, அதான் எந்த இடத்துலையும் பாருங்க முடிச்சோன்னு அவர் நின்னாரா? இல்லை, அடுத்த நிமிஷமே அது வந்து பில்டப் அரசியல்னு சொல்லக்கூடாது, நாகரிக அரசியல். அதுதான் என்ன பேச வேண்டியிருக்கு, நான் பேசிட்டேன், எல்லாத்தையும் பேசிட்டேன், ஓகே பாய் நான் கிளம்புறேன். ஏன்னா அவர் நின்னா மேடை நோக்கி எல்லாம் ஏறுவோம். நம்ம பார்த்தோம்ல அந்த அது நடந்து வரும்போது என்ன நடந்துச்சு, கிரீஸ் தடவிய அந்த கேட்டையும் தாண்டி சட்டை அழுக்கானாலும் பரவாயில்ல தலைவனுடைய கையை பிடிக்கணும்னு சொல்லி எகிரி குதிச்சு ஓடிய தலைவர்களை சமைச்சாங்க. எத்தனை பேர் பாதுகாப்புக்கு போட்டாலும் அத்தனை பேரையும் முன்னெடுத்து போய தலைவரை பார்க்குறாங்க. அப்படின்னா அந்த வெறி இருக்குல்ல, மேடையில் ஏறிட்டானா மேடை தாங்குமா? ஏதாவது அசம்பாவிதம் நடந்துட்டா
ஏறும் விழுந்துட்டா, இதெல்லாம் கவனத்தில் இருக்கணும். ஏன்னா அவரை கையை பிடிக்கிற அந்த விரலை தொடுறதுக்கு 1,00,000 பேர் தயாரா இருக்கிறான் நேற்றைய இதுல. அப்ப அவங்க என்ன சொல்றாங்க, கேரவான் வண்டி வந்து 5 வண்டி வந்திருந்தாலும் எந்த வண்டியில இருந்து அவர் இறங்க போறாருங்கிறது கன்ஃபியூஸா இருந்தது. ஏன்னா தொண்டர்கள் பூரா பின்னாடி கண்கொத்தி பாம்பாட்டம் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. ஒரு ஒரு குறைந்தது ஒரு 30,000 பேர் நிற்கிறான் பின்னாடி. எதுக்குன்னா தளபதியை பார்க்கறதுக்குன்னு சொல்லிட்டு. இன்னொன்று விஷயம், அவர் எந்த வாகனத்தில் வந்து இறங்கினார்னு எங்கேயாவது காட்டினாங்களா? ரகசியமாக வச்சுருந்தாங்க. ஏன்னா கூட்டம் கூடிக்கும், அமைக்கிடுவானுங்க, பிரச்சனை வந்துடும், தள்ளுமுள்ளு வந்துடும், அப்புறம் கூட்ட நெரிசலில் எவனாவது செத்து போனா, அதை பண்ணா இதை பண்ணான்னு ஒரு செய்தியை கிளப்புவாங்கிறதுக்காகவே ரொம்ப தெளிவாக கூட்டம் முடிஞ்சிச்சு, போயிட்டு வரேன், அவ்வளோதான். பின்னாடி 6 வாகனங்கள் நின்றுச்சு. கேரவனை தாண்டி 6 வாகனத்தில் வரிசையாக நிறுத்தினதுல 4வது வாகனத்தில் தான் அவர் ஏறி கிளம்புறாரு. அவருக்கு நேற்று மதுரையிலே தங்கலை, மானாமதுரையில் தான் அவங்க தங்கினாங்க. என்ன காரணம்னா, மதுரையை சுற்றிக்கிட்டு இருக்கான் தலைவர், எங்கே தங்கியிருக்கிறாரு, அங்கே போய் நம்ம கூடிடுவோம். ஆனால் டெக்னிக்கலாக அவங்க வேற இடத்துல தங்கி உள்ளே வந்தாங்க. ஏன்னா இவ்வளோ பெரிய மாஸ் ஜெயலலிதாவுக்கு கூட. ஜெயலலிதா என்ன செய்வாங்க, சென்னையிலேருந்து ஹெலிகாப்டரில் போவாங்க, எந்த ஊரில் பொதுக்கூட்டமாக அந்த ஊரில் அங்கேயே இருக்கிற மைதானத்தில் இறங்குவாங்க, அங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் காரில் பயணிப்பாங்க, நேராக மேடைக்கு போயிடுவாங்க. அவங்க அந்த காலத்திலேயே ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பே அவங்க ஒரு டிஜிட்டல் அரசியலை வந்து அவங்க கடுமையாக பண்ணாங்க. ஆனால் இன்னைக்கு நவநாகரிக டிஜிட்டல் வந்ததுக்கு பிறகு அதுக்கு தகுந்தாற் போல தான் மாற்றணும் அப்படிங்கிற முடிவுக்கு இன்னைக்கு வந்து பக்காவா எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறது. சில பேர் காட்டுறான், 2-3 தம்பிகள் செத்துட்டாங்க அப்படின்னு. அது அவன் உடல் நலம் சார்ந்தது. நேற்றைய தினம் கடுமையான வெயில், 102.6 டிகிரி செல்சியஸ்ல நேற்று வந்து மதுரை வெயில் தாக்கம் கடுமையாக. நேற்று சென்னையிலே கடுமையான மழை, அது வெயில். அப்போ மதுரைங்கிறது முழுக்க முழுக்க பாறைகள் நிறைந்த மலைத்தொடர்கள். அப்போ அங்கே அனல் கடுமையாக இருக்கும். அதனால இப்போ நீங்களோ நானோ வந்து ஒரு வெயிலில் 2 மணி நேரம் நின்னா என்ன ஆகும்? இல்லை, முடியாது, கஷ்டம். அப்போ ஒரு கூட்டத்துக்குள்ள நின்னா என்ன ஆகும் அப்படிங்கிற. காற்றும் சுவாசிக்கிறதுக்கு நல்ல காற்று இருக்காது, எல்லாரும் சுவாசிச்சு விடுற காற்று தான் அங்கே சுவாசிக்க வேணும். வெயில் கடுமையாக இருக்குது, வேர்வை ஊற்றிக்கிட்டு இருக்கு, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நேற்று கை குழந்தைகளை வந்து என்ன செஞ்சாங்க, தனியாக செட்டு போட்டாங்க. உடனே 3 செட்டு போட்டாங்க, தெரியுமா உங்களுக்கு? அந்த 3 செட்டுக்கு என்ன செஞ்சாங்க, தொண்டர்களே தாயும் குழந்தையும் இருக்கிற அந்த தாய்மார்களோடு குழந்தையோடு அந்த டெண்டுக்கு அனுப்பிச்சி வச்சுட்டாங்க. அங்கே குளிரூட்டி வசதி செய்யப்பட்டு, அங்கே தண்ணி ஏற்பாடு பண்ணி, சாப்பாடை ஏற்பாடு பண்ணி, இங்கே முதலுதவி சிகிச்சைக்காக அங்கே 3 மருத்துவர்கள் நியமிச்சு குழந்தைகளை கண்காணிக்கக்கூடிய குழந்தைகள் நல மருத்துவர்கள். அப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் செய்தாலும் கூட நேற்றைய தினம் நடைபெற்ற அந்த அடித்த வெயில்ல தாக்கம் மிகப்பெரிய தாக்கம். கீழே விரிப்புகளை தூக்கி டெண்ட் அடிச்சிட்டான். புரியுதுண்ணா. அப்ப இன்னொன்னு தெரியுமா, எந்த ஒரு மாநாட்டுக்கும் எந்த ஒரு கட்சி தலைவனுக்கும் 3 நாளைக்கு முன்னாடி கூடிய கூட்டம் உண்டா? விஜய்க்கு மட்டும்தான் இன்னைக்கு இந்த கூட்டம் கூடி இருக்குன்னு சொன்னா, இதற்கு காரணம் தமிழ்நாட்டை ஆண்ட இந்த திமுக முழுக்க முழுக்க இந்த மக்களை வஞ்சித்து இருக்கு. அதையும் சொல்றாருல, 1000 ரூபாய் கொடுத்துட்டோம்னு நினைக்கிறீங்களா சொல்றாருல. இன்னொரு செய்தி, மரியாதைக்குரிய அண்ணன் ஆதவர்ஷனா பேசுகிற ஒரு விஷயத்தை, இந்த மாநாட்டுக்காக ஏற்பட்ட இடைஞ்சல்களை, அந்த இடைஞ்சல்கள் கொடுத்த அமைச்சர் மூர்த்தியை கடுமையாக விமர்சனம் செய்தார். விஜய் அதெல்லாம் பேசவே இல்லை. ஆனால் ஆதவர்ஷனா பேசினார், பேச வேண்டிய தேவை இருந்தது. ஏன்னா பேருந்துகள் வர்ற வழியில் குலாபதிக்கிறோம்னு ரோட்டே வெட்டி போட்டுருக்காங்க. 1 25 விஜயகாந்த் பிறந்த நாள் அன்னைக்கு இந்த மாநாடு நடத்தப்பட வேண்டியதை பிள்ளையார் சதுர்த்தி அப்படிங்கிற ஒரு விழாவுக்காக தேதியை மாற்ற வச்சதும் இந்த மூர்த்தி தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5 கிலோமீட்டருக்கு அப்பாறே வந்து வாகனங்களை காவல்துறை வச்சு மறித்து அங்கேருந்து கடுமையான வெயிலில் தொண்டர்களை நடக்க விட்டதும் இந்த மூர்த்தி தான். அதற்கு பிறகு அந்த அந்த கொடி மரம் ஊனும் போது விழுந்துச்சு இல்லை, இந்த ஜேசிபி அந்த ஆப்ரேட்டர் இருக்கு, அவன் திமுக காரன். நீங்கள் எங்கெங்கெல்லாம் அவன் அரசியல் பூத்திருக்கிறான்னு பாருங்க. கொடிமரம் விழுந்துருச்சுன்னா மாநாடு ஏதோ நிறுத்தப்பட்டும்னு நினச்சிட்டாங்க. அடுத்த நிமிஷமே அந்த கொடிமரத்தை அவங்க தயார் பண்ணிட்டாங்க. ஆனாலும் ஒரு வாகனத்தின் மீது விழுந்தது, மக்கள் மீது விழலாம், உஷாராத்தான் நின்று இருக்கணும். இன்னொன்று என்னன்னா, அந்த 100 அடிங்கும் போது அந்த அந்த கொடிமரத்தை 6 பெல்ட் போட்டு தூக்கணும். இவங்க 2 பெல்ட் தான் போட்டிருக்காங்க அந்த டிரைவர். 1 2வது தூக்கி நிறுத்தி மொத்தம் 16 போல்டு. கொடிக்கம்பத்தை உட்கார வைக்கும் போது போல்டு போடணும். ஆனால் மேலே இருக்கிற அந்த அந்த கயிறு இருக்குல்ல கட்டப்பட்டு, அது கலண்டுருச்சு. அப்போ அந்த மரத்தை எப்படி பிடிக்க முடியும்? எப்படி ஒரு 3 டன் 4 டன் கொண்ட ஒரு வெயிட்டான ஒரு கொடிமரம். அப்போ இதை தடுத்த இந்த சேசிபி அந்த கிரேன் ஆப்ரேட் பண்ணவன் திமுக காரன்னு இப்போ செய்தி வந்துகிட்டு இருக்கு. அப்போ இந்த மாதிரி வந்து உள்ள திணிச்சு. இன்னொன்று, இந்த முக்தார் நேத்து ஒரு மாபெரும் ஒரு ஊடகவியலாளர் கேள்வி கணைகளால் வந்திருப்பவர்களை திணறடிக்கிறது போல ஒரு காட்சியை காட்டுவார்கள். ஆனால்
எடுக்கப்பட்டது வேறையாக இருக்கும், எடிட் செய்யப்பட்டது வேற இருக்கும். அது வேற. ஒரு ஒரு தமிழ்நாட்டில் தெரிந்த முகம் மாஸ்க்கை மாட்டிக்கிட்டு அங்கே போய் குடிநீர் வருகிற குழாயை திருகி விட்டு தண்ணி வந்துச்சுன்னா அதை படமாக எடுக்காமல் திருகிறது போல நடித்து தண்ணி வரலைன்னு சொல்லி காட்டுறதும், அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு தொண்டன் கால் ஊனமாக இருக்கிற தொண்டன் இந்த மாதிரி ஊனமாக இருக்க, நீ எல்லாம் இதுக்கு இங்கே வர்ற, உங்கள் அப்பா அம்மாவுக்கு நீ வந்து உழைச்சி போடலாமே, சோறு வாக்கி போடலாமே, உங்கள் அப்பா அம்மாவுக்கு உதவி பண்ணலாமே, இப்படியான செய்திகள் எல்லாம் நேற்று அந்த தொண்டர்களால் அடித்து விரட்டப்பட்டிருக்கிற காட்சியை நம்ம பார்க்க முடியுது. என்ன காரணம்னா, இது திமுக செய்த, எனக்கு தெரிஞ்சு இது மூர்த்தி தான் இந்த வேலையெல்லாம் செஞ்சிருப்பார். ஏன்னா மூர்த்தி தான் முக்தாருக்கு அறையெல்லாம் போட்டு கொடுத்து உண்மைத்தன்மையில வெளியில் கொண்டு வாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் உங்களால் முடிஞ்சிச்சா? இது எல்லாத்துக்கும் முழு காரணம் மூர்த்தி தான். இன்னொரு விஷயம் என்னன்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூட்டணியில் இருந்தாலும் கூட அதனுடைய கொடிக்கம்பங்களை மதுரை மாநகருக்கு இன்னைக்கு நட முடியாமல் போனதுக்கு அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் சங்கீதாவை மையமாக வைத்து மூர்த்தி ஆடிய ஆட்டம் அளப்பரியது. அதெல்லாம் அண்ணன் திருமாவளவனுக்கு தெரியும், தெரிஞ்சுதான் கூட்டணியில் இருக்கிறார். ஆனால் நேற்றைய இந்த மாநாட்டிற்கு அவர்கள் செய்த இடைவெளி, இன்னொன்று 4 நாற்காலி நிறுவனங்களிடம் ஒப்பந்தம் போடப்பட்டது. மொத்தம் 7.5 லட்சம் நாற்காலிகளுக்கு ஒப்பந்தம் போடப்பட்டது. ஆனால் நேற்று வந்து என்ன செஞ்சிட்டாங்க, 1.5 லட்சம் ஒரு ஒப்பந்தம் மட்டும்தான் நாற்காலி போட்டாங்க. மீத நாற்காலிகள் கேரளாவிலிருந்து கட்சி தொண்டர்களும் கேரள கட்சி தலைவராலும் இறக்குமதி செய்யப்பட்டு நேற்று இரவு முழுக்க அந்த நாற்காலிகளை போட்டு கிட்டத்தட்ட இந்த மாநாட்டினுடைய உள்ள மட்டுமே 9.5 லட்சம் பேர் இருந்ததாக இப்போ புள்ளி கணக்கு சொல்லுகிறது. என்றால் இந்த நிகழ்ச்சி மாபெரும் மகத்தான வெற்றியை விஜய்க்கு கொடுத்திருக்கிறது. ஆனால் நேற்றைய தினம் பேசுகிற போது கண்கலங்கி இருக்கிறார், இந்த கூட்டத்தை பார்த்து மெய்சிலித்திருக்கிறார். ஒரு நடந்து போகும் பொழுது கூட ஒருத்தர் மாலையை கொண்டாந்து போட வரும்போது அவர் அந்த மாலையை வாங்கி திருப்பி அந்த தொண்டனுக்கே அந்த போட்ட அந்த நிகழ்ச்சிகள், அது மட்டும் இல்லை, கொடியேற்றும் போது அவர்கள் தந்தையும் தாயும் கண்கலங்கி அழுத காட்சிகள், இந்த மாதிரி நிறைய நண்பர்கள் வந்து விஜயனுடைய நண்பர்களை முதல் வரிசையில் உட்கார வச்சு அந்த அழகு பார்த்த பதுமைகள், மேடையில் வந்து 236 மாவட்ட செயலாளர்களை உட்கார வச்சு தனித்தனியாக எல்லாரையும் சந்தித்து பேசிய அந்த விதங்கள், முன்னணி பொறுப்பாளர்கள் ஆதவ் அர்ச்சனா மற்றும் புஷி ஆனந்த் போன்றவர்கள் எல்லாம் யார் யார் எப்படி பேசணும், எத்தனை நிமிஷம் கொடுக்கணும். நீங்கள் மற்ற மாநாடுகள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, மதியம் 1 மணிக்கு ஆரம்பிப்பானுங்க, இல்லை 3 மணிக்கு ஆரம்பிப்பானுங்க. இசை நிகழ்ச்சியோட தொடங்கி கலை நிகழ்ச்சியெல்லாம் போய் அதெல்லாம் நல்லா மக்கள் விரும்பி பார்த்து உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. இந்த பேசணும்னு வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த கிளை துணை மாநில பொறுப்பாளர்கள்லாம் பேச அறுத்து குமிச்சு நம்மளை உட்கார விடாமல் பண்ணுவானுங்க. கடைசியாக எப்படா தலைவர் பேசுவார்னு சொல்லி இரவு 10 மணிக்கு 9 மணிக்கு 9:30 மணிக்கு கொடுக்குற வர அந்த இடைப்பட்ட அந்த 5 மணிலேருந்து 9 மணி வரை இவன் படுற பாடு பெரும்பாடாக இருக்கும். ஆனால் நேற்றைய தினம் இந்த மாநாட்டில் ரத்தின சுருக்கமாக வந்து பேசியவர்களும் சரி 5 நிமிஷம் 6 நிமிஷம் அவ்வளோதான், அதுக்கு மேலே யாருக்கும் வந்து அனுமதி இல்லை அப்படிங்கிற ஸ்ட்ரிக்டாக வந்து இந்த மாநாட்டில் கடைபிடிச்சதுனால நேற்று 35 நிமிஷம் விஜய் பேசியிருக்கிறார். இதுவரை எந்த மாநாட்டிலையோ எந்த கூட்டத்திலையோ இவ்வளவு நேரம் பேசியது இல்லைன்னா. இப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அந்த முன்னாடியே இந்த சிங்கத்துக்கான ஒரு குட்டி ஸ்டோரி வந்து சொல்லியிருப்பாரு. இந்த சிங்கம் வந்து வேட்டையாடத்துக்கு மட்டும்தான் வெளியே வரும், சும்மா வெளியே வந்துட்டு இருக்காது. அப்படியே அது வேட்டையாட வந்தாலும் தனக்கு சமமா இருக்க ஒரு விலங்கை தான் வேட்டையாடும், இல்லை அதுக்கு பலம் வாய்ந்த ஒரு பெரிய ஒரு விலங்கை தான் வேட்டையாடும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஏதோ கெட்டு போனதையோ இல்லை இறந்ததையோ வந்து அது சாப்பிடாது, என்னதான் பசியில இருந்தாரா அப்படின்னு சொல்லியிருந்தார். இது வந்து சீமானை தான் விஜய் வந்து சொல்றாரு அப்படின்னு சொல்லி. அப்படி இல்லை, நேற்றைய தினம் இது வந்து இந்த மாதிரி பேசுனது வந்து ஸ்டாலினையும் நரேந்திர மோடிஜியுமே நேரடியாக, ஏன்னா பலம் பொருந்திய யானைகள் அப்படிங்கிற ரீதியில் அவங்கள தான் அவர் டார்கெட் பண்ணுறாரு. சீமான்லாம் நேற்று ஒரு ஆளே கிடையாது, சீமான்லாம் வந்து சில்ற அப்படிங்கிறத எந்த இடத்துலயாவது பேர் சொன்னாரா? அதுதான் ஏன் சீமானோட பேரை வந்து விஜய் தேவையில்லை, அவர் வந்து போட்டியிலே இல்லைன்னு முடிவு எடுத்துட்டாரு. இல்லைன்னா அதுக்காக எவ்வளவு கஷ்டப்படுறாருல சீமானு, போய் அவர் கஷ்டப்பட்டு கிடக்கிறார். ஏன்னா அவருடைய வாக்கு இப்ப வந்து 8.2% 2.6 மாறப்போகுது இல்ல, அதுக்கு அவர் துடிச்சிட்டு இருக்கிறார். விஜய் யார் துடிக்கணும்ங்கிறேன். நீங்க விஜய் வந்து இப்ப சீமானுடைய வாக்குகளை வாங்குறது வந்து லாபம் யாருக்கு? விஜய்க்கு. சீமானுக்கு நட்டம். அப்ப சீமான் வந்து இப்ப நான் என்ன கேட்கிறேன், முதலமைச்சரை சந்திச்சதுக்கு பிறகு சீமானுடைய பேச்சுல நிறைய மாற்றங்கள் இருக்கு, பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கே. அப்ப இப்ப என்ன செய்ய போறாரு சீமான், 8.2% வாக்கு நாங்க வாங்கியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தை முடிச்சதுல டம்மி வேட்பாளர்களை நான் உங்களுக்கு ஆதரவா எங்கெங்க அமைச்சர்கள்லாம் நிற்கிறாங்க, எங்கெங்க நல்ல வேட்பாளர், நீங்க யாரெல்லாம் அமைச்சராக்க போறீங்க, அவங்களை டம்மி வேட்பாளர் நான் போட்டு உங்களை ஜெயிக்க வச்சிடறேன். இந்த ஒப்பந்தம் பேசியிருப்பாங்களோன்னு ஒரு சந்தேகம் இருக்கு. அதனுடைய அடிப்படையில தான் இப்ப முதலமைச்சரை சந்திச்சுட்டு வந்ததுல இருந்து வந்து விஜய் டார்கெட் பண்றாரு. ஆனா விஜய் வந்து என்ன சொல்லிட்டாரு, எங்களுக்கு போட்டியே வந்து திமுகவும் நாங்களும் தான், வேற எவனும் கிடையாது, அண்ணா திமுக தூக்கி குப்பையில ஓடுற மாதிரி போட்டாரு. இப்ப நீ வந்து சாக்கடை அப்படித்தான் விஜய் கருதிட்டார். இப்ப சாக்கடை தூக்கி போறதுல ஒண்ணு தப்பல. அதனாலதான் அந்த சிங்கத்து கதை சொன்னார். என்னன்னா, சிங்கம் தனியாகத்தான் இருக்கும், கூட்டும் சேரும்.
ஆனால் அது கத்துக்கிற போது 8 கிலோமீட்டர் சவுண்டு இருக்கும், எல்லா விலங்கும் அடங்கி ஓடிடும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்கே தான் சீமானை போய்க்கிறது. நான் கத்த தொடங்கினா நீ இருக்கிற இடமே தெரியாது. சில்லறைகளை சொல்றாரு, அதை அழகா சொல்லிட்டார் அதை. அப்போ அதனால தான் அந்த சிங்கத்துக்கு கதையை சொன்னார். இன்னொன்று கடைசியாக வந்து ஒரு கதை சொன்னார். என்னன்னா, ஒரு மன்னர் ஒரு 10 பேருக்கு வந்து ஒரு விதையை கொடுக்குறாரு முளைக்க போட சொல்லி. எல்லாரும் வந்து வளர்த்து இப்படியே பெருசு பெருசாக கொண்டாந்து காட்டினாங்க. மன்னர் அதை பார்த்துட்டு எல்லாம் ஓகே ஓகே ஓகேன்னு சொன்னார். ஆனால் கடைசியாக ஒருத்தன் வந்து கொண்டாந்து தொட்டியை கொடுக்குறான். என்ன சாமி நீங்கள் கொடுத்த விதை முளைக்கவே இல்லை, நானும் எவ்வளவோ உரம் போட்டு பார்த்தேன், என்னென்னமோ பண்ணி பார்த்தேன், ஆனால் வளரவே இல்லைன்னு சொன்னேன். இந்த தேசத்தினுடைய அமைச்சராக உன்னை தாண்டா ஆக்குவேன், நான் கொடுத்த விதைகள் எல்லாமே அவிச்சுக்கிட்டு கொடுத்தேன். அவங்க எல்லாரும் வந்து ஏதோ ஓசியில் வாங்கி நம்மளை மகிழ்விக்கிறதுக்காக முளையை போட்டு அதை முளைச்சி கொண்டு வந்து காட்டுறான். ஆனால் நீ ஒரு ஆள் தான் உண்மையை வந்து சொன்ன அப்படின்னு சொல்லுகிற அளவிற்கு ஒரு கதையை ஏன் சொல்கிறாருன்னு சொன்னால், இந்த தொண்டர்களை வழிநெறிப்படுத்துகிறார். உண்மையாக இருங்கள், நேர்மையாக இருங்கள் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக அந்த கதையை சொல்லி அவர் முடிக்கும் போது என்ன கைதட்டல், என்ன ஆரவாரங்கிறத பார்க்கணும். ஆக இந்த மாநாட்டில் திமுக தலைவர் அப்பா ஸ்டாலின் அங்கிள் ஸ்டாலினா மாற்றிட்டதும், அதற்கு பிறகு அதிமுக இருக்கிற இடம் தெரியாமல் போயிடுச்சுன்னு சொல்லி சொன்னதும், எங்களுக்கு டார்கெட் கொள்கை எதிரி வந்து பாஜக, கொள்கை துரோகி திமுக அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக அடித்து நொறுக்கி பாஜகவை தமிழ்நாட்டில் தொடச்சிட்டார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீமானை இருக்கிற இடம் தெரியாமல் காணாம பண்ணிட்டார் நேற்று தினம். ஏன்னா பேரை உச்சரிச்சா தானே பேசுவோம், பேரை உச்சரிக்கலைன்னா அவரை பற்றி பேசுவதற்கு வாய்ப்பே இல்லை. அப்போ சீமானை வந்து சாக்கடை மாதிரி பிடிச்சி தள்ளி விட்டு போயிட்டே இருக்கிறார். நேற்றைய இந்த பேச்சு 35 நிமிஷம் பேச்சு என்பது மிகச்சிறந்த ஆளுமையான பேச்சாக தமிழ்நாட்டில் இன்றைக்கு அலங்கரித்து கொண்டிருக்கிறது. எல்லா ஊடகங்களும் அதை பற்றி தான் பேசிட்டு இருக்கு. சில ஊடகங்கள் என்ன செய்யுதுன்னா, அங்கே அந்த கூட்டத்துக்குள்ளே போய் நாற்காலி உடஞ்சதை காட்டுறது, பைப்பில் தண்ணி ஊற்றுறதை காட்டுறது. இது வந்து சில்லறைத்தனம்னு நான் சொல்கிறேன். எல்லா மாநாட்டிலையுமே இது நடக்குது. ஏன்னா தொண்டர்கள் ஆர்வ மிகுதியால் என்ன செய்கிறாங்க, தலைவரை பார்க்கறதுக்கு தெரியல, தனக்கு முன்னால் உள்ளவர்கள்லாம் உயரமாக இருந்தால் குட்டையாக இருக்கிறவன் என்ன செய்வான், நாற்காலி மேலே ஏறி குதிச்சு குதிச்சு பார்ப்பான். அப்படி உடையத்தான் சேதாரம் இல்லாத எந்த ஒரு நிகழ்வும் நடக்க வாய்ப்பே இல்லை. சேதாரம் வரும் தான். அதுக்கெல்லாம் வந்து அவங்க வந்து தொகை வாங்கியிருப்பாங்க. இத்தனை நாற்காலி உடஞ்சிருக்குன்னு கணக்கு காட்டுவாங்க, அதுக்கான தொகையை கொடுப்பாங்க. இது இயல்பு. என்ன பிளாஸ்டிக் இரும்பா கொண்டாந்து போட்டாங்க, இன்னைக்கு வீட்டில் இருக்கிற பிளாஸ்டிக் சேரே உடையுது. அப்போ இதை காட்டுறது. அதான் இப்போ அந்த மாநாடு குறித்து ரொம்பவே தெளிவாக ஒரு பெரிய ஒரு டீட்டெயில்ட வந்து கொடுத்துருக்கீங்க. இந்த மாநாட்டில் என்ன சாதகம், இதோட பாதகம் என்ன, இதெல்லாம் குறித்து ரொம்பவே டீட்டெயில்டாக பேசுறீங்க. ரொம்பவே நன்றிகள். நான் எங்களோட நேரம் பகிர்ந்தமைக்கு நன்றிகள்.